ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குருரேவ பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः ஆனந்தமானந்தகரம் பிரசன்னம் போதஸ்வரூபம் நிஜபாவயுக்தம் யோகீந்திரமீட்யம் பவரோகவைத்யம் ஸ்ரீ சித்பவானந்த குரும் நமாமி. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று மிக புனிதமான ஒரு நாள். ஸ்ரீமத் சித்பவானந்த சுவாமிஜி அவர்களுடைய ஜெயந்தி தினம். பங்குனி மாதம் தேய்பிறை அஷ்டமி அன்று சுவாமிஜி அவர்களுடைய ஜெயந்தியை நாம் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம். தமிழகத்தின், ஏன் பாரதத்தின் கல்வி தந்தை என்றே சுவாமிஜி அவர்களை நாம் சொல்ல முடியும். தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கு சித்பவானந்த சுவாமிஜி யார் என்பது தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சித்பவானந்த சுவாமிஜியை போன்று தமிழ்நாட்டில் உண்மையான கல்வி சேவை செய்த இன்னொரு மகானை நாம் பார்ப்பது அரிது. நம்ம எல்லாருக்குமே நம்ம குழந்தைங்க மேல அக்கறை இருக்கு. குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க, படிக்கிறாங்க, காலேஜ் போறாங்க, வேலைக்கு போறாங்க, நல்லாதான் படிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனாலும் எங்கேயோ இந்த கல்வியில ஒரு குறைபாடு இருக்கிறது. அவங்க நல்லவங்களா இருக்காங்களா? அவங்களுக்கு நல்ல பண்புகள்லாம் சொல்லி கொடுத்துருக்கோமா? வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் எதிர்கொள்வதற்குரிய துணிச்சல் அவர்களுக்கு இருக்கிறதா? மேன் மேக்கிங் எஜுகேஷன் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம ஏதாவது கொடுத்தோமா? ஐயோ, படிச்சாங்க, மார்க் வாங்கினாங்க, வேலைக்கு போயிடுவாங்க, ஸ்மார்ட்டா இருப்பாங்க, ஆனா நல்லவங்களா இருப்பாங்களா? நல்ல குடிமக்களை இந்த சமூகத்திற்கு நாம் கொடுத்தோமா? அப்படிங்கிற கேள்வி ஒரு பெற்றோருக்கும் இருக்கு, கவலையோட இருக்கு. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நம்ம எல்லாருக்குமே நம்ம குழந்தைக்கு உண்மையிலே நம்ம நல்ல விஷயத்தை தான் கொடுத்துட்டு இருக்கோமா? ஏதோ ஒண்ணு லேக்கிங்கா இருக்கு. ஸ்லோகா கிளாஸ் போறாங்க, எல்லாம் போறாங்க, ஆனாலும் இந்த கல்வி என்பது எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அது குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் மிகச்சிறந்த நன்மையை தரும் என்று சுவாமி விவேகானந்தர் எப்படிப்பட்ட லட்சியங்களை வைத்திருந்தாரோ அந்த லட்சியங்களை எல்லாம் கொஞ்சம் கூட மாறாமல் பிறழாமல் தமிழ்நாட்டில் நடத்தி காட்டிய ஒரு மகா புருஷர் தான் சுவாமி சித்பவானந்தர். சித்பவானந்த சுவாமிஜி அவர்கள் பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள செங்குட்டை பாளையம் என்ற கிராமத்தில் தோன்றியவர். கோயம்புத்தூர்ல மேற்படிப்பெல்லாம் படித்து பிறகு சென்னையில கல்லூரியில படித்தார். கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலத்தில் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய நேரடி சீடர்களான சுவாமி பிரம்மானந்தர், சுவாமி சிவானந்தர் என்ற மகாபுருஷ் மகாராஜ் போன்ற சான்றோர்களை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. எல்லாரும் மாதிரியும் படிச்சுட்டு எல்லாம் வெளிநாட்டுக்கு போவாங்க இல்லையா, பாரிஸ்டர் பட்டம். அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும் பொழுது இவர் துறவியாக வேண்டும் என்ற தலைப்பட்டார் தீரத் துறந்தார் என்று திருவள்ளுவர் சொல்றாரு. அது மாதிரி துறவியாக வேண்டும் என்று முடிவு செய்கிறார். மகாபுருஷ் மகாராஜ் அவர்களிடம் இருந்து பிரம்மச்சரிய தீட்சை பெறுகிறார், சந்நியாச தீட்சையும் பெறுகிறார். சித்பவானந்தர் என்ற திருநாமத்துடன் ஊட்டி ராமகிருஷ்ண மடத்தின் தலைவராக பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். இதெல்லாம் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முந்தைய காலத்துல நடந்த விஷயங்கள். ஊட்டி ராமகிருஷ்ண மடத்தை உருவாக்கியதும் அவர்தான். அங்கு எல்லா பக்கத்துல இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கும் சென்று அங்க மக்களுக்கெல்லாம் எவ்வளவோ நல்ல விஷயங்களை சொல்லி கல்வியின் முக்கியத்துவத்தை எல்லாம் அவங்களுக்கு எடுத்து கூறி அற்புதமாக அவர் பணியாற்றினார். சித்பவானந்த சுவாமிஜி அவர்களுடைய குரு சுவாமி சிவானந்தர், உன்னை நான் தென்னாட்டிற்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். தென்னாட்டிற்கு, இந்த நாட்டிற்கே தன்னை அர்ப்பணித்தவர் சுவாமிஜி. திருப்பராய்த்துறை என்ற ஒரு அருமையான ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்கிறது திருச்சிக்கு அருகில். நம்ம எத்தனை பேர் கார்ல போகும்போதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. திருச்சியிலேருந்து கரூர் போற வழியில ஒரு அருமையான ஒரு கிராமம் திருப்பராய்த்துறை. அந்த ஊர்ல அந்த சிவபெருமானுடைய திருவருளுடன், திருமூவரின் அருளுடன் அங்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண தப்போவனம் என்பதை சுவாமிஜி 1942 தொடங்கினார்கள். அதோடு விவேகானந்த வித்யாவன குருகுலம் என்ற குருகுல கல்வி திட்டத்தை அங்கு தொடங்கினார்கள். ஏன்னா இந்த குருகுல கல்வி முறையை பற்றி தான் சுவாமி விவேகானந்தர் நிறைய சொல்கிறார். குருவுடன் வசித்து கற்கின்ற கல்வி. 1942 தொடங்கப்பட்ட அந்த பள்ளியில பாத்தீங்கன்னா நீச்சல் குளம் உண்டு. அந்த காலத்துல நான் சொல்றது, நீங்க நம்ம எல்லாம் ஆர்கானிக்னு சொல்றோமே, அந்த காலத்துல இயற்கை விவசாயம் செய்து கைக்குத்தல் அரிசி இன்று வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அப்படி ஒரு இயற்கையான சூழ்நிலையில என்ன சொல்லி கொடுக்கிறோம், பாரத நாட்டுடைய உண்மையான ஒரு கல்வியை அங்கு சுவாமிஜி
போதித்து வந்தார்கள். இன்றும் அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நம் நாட்டின் உண்மையான சரித்திரத்தை கற்றுத்தருதல், நல்ல உடல் வலிமை மிக்க இளைஞர்களை உருவாக்குதல். நாளைக்கு வந்து நான் ராணுவத்துக்கு போகணும்னா அப்படி தயாரா அந்த மாணவர்கள்லாம் லைஃப் ஸ்கில் எல்லாம் சொல்லி தரோம். வாழ்க்கைக்கு சமைக்கிறதுல ஆரம்பிச்சு ஒரு சின்ன சின்ன வேலைகள் முதற்கொண்டு இந்த பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லா விதமான வேலைகளையும் சொல்லி கொடுத்து ஒரு அருமையான குடிமக்களை சுவாமிஜி உருவாக்கினார்கள். அது சிறந்த பங்களிப்பு. அந்த ஒரு பள்ளி மட்டும் இல்ல, தமிழகம் எங்கும் 40ற்கும் மேற்பட்ட பள்ளிகள், கல்லூரிகளை இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. சுவாமிஜி தொடங்கியவை. சுவாமிஜியோட விரிவான வாழ்க்கை வரலாறு மிக ஆழமாக, மிக உணர்வு பூர்வமாக, விரிவாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. சுவாமிஜி அவர்களுடைய சிஷ்யை யதீஸ்வரி கிருஷ்ணபிரியாம்பா அவர்கள் திருவண்ணாமலை ஸ்ரீ சாரதா ஆசிரமத்திலிருந்து அதை வெளியிட்டிருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் ரொம்ப விருப்பம் இருக்கோ நிச்சயமா அந்த நூலை, விருப்பம் இருக்கோ இல்ல, நம்ம எல்லாரும் நிச்சயமா படிக்க வேண்டிய நூல்கள் சுவாமிஜியோடைய வாழ்க்கை வரலாறு. ஏன்னா இந்த மாதிரி கல்வி சேவை யாரும் பண்ண முடியுமா? நம்ம எல்லாம் வீட்டுல நினைச்சுக்கிறோம் நம்ம குழந்தை மேல ரொம்ப அக்கறை இருக்கு, நம்ம குழந்தைகளை நம்ம கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறோம்னு. நம்மை காட்டிலும் பல மடங்கு கருணையுடன், கனிவுடன், அக்கறையுடன் சுவாமிஜி அந்த குழந்தைகளை வளர்த்தார். ஏன்னா சுவாமிஜி கூட பழகின சில பெரியவர்களோட பேசுற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவங்க எல்லாம் சொல்றாங்க, சுவாமிஜி வந்து பசங்கள்லாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்தா தலையை தொட்டு பாப்பாராம், எண்ணெய் போயிருக்கா, போய் மறுபடியும் போய் தேய்ச்சிட்டு வாம்பாராம். அவன் வந்து நகம் வெட்டியிருக்கானா, தலையெல்லாம் ஒழுங்கா வாரி இருக்கானா, ட்ரெஸ் எப்படி இருக்கு, அப்படி பார்த்து பார்த்து பார்த்து. ஏன்னா அந்த மாதா அப்படிங்கிற வார்த்தை சொல்றோம் இல்லையா, மாதானா தாய். ஏன் மாத்தான்னு பேருனா மாத்தி இதி மாத்தா, கண்ணால அப்படி அளந்துட்டே இருப்பாளாம். குழந்தை வளர்ந்துருச்சா, நூண்டு இருந்தது மடியில, இவ்வளவு பெருசு வளர்ந்துடுது, இவ்வளவு பெருசு வளர்ந்து, மாத்தி ஈத்தி மாத்தா. அது மாதிரி சுவாமிஜி கண்ணால பார்த்து பார்த்து ஒரு தாயாக, தந்தையாக, குருவாக அந்த குழந்தைகளை எல்லாம் சுவாமிஜி அவர்கள் உருவாக்கினார்கள். சிறந்த குடிமக்களை தமிழ்நாட்டிற்கு, பாரதத்திற்கு தந்தார்கள். அந்த அத்தனை பள்ளிகள், கல்லூரிகளிலும் இந்த ஆண்டு விழா காலங்கள்ல நடக்கக்கூடிய நாடகங்கள், அந்த நாடகங்கள்ல நீங்க எல்லாம் போய் பார்க்கணும். இன்னைக்கெல்லாம் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் போறோமே, கல்ச்சுரல்னு என்னமோ நடக்குது, ஒரு டிராமா போடுறாங்க, என்ன பண்றாங்க? நீங்க சுவாமி சித்பவானந்த் சுவாமிஜி இதற்காகவே நாடகங்களை அவரே எழுதினார். நிறைய டயலாக்ஸ், அதுல வந்து பாடல்கள் முதற்கொண்டு அவரே எழுதி, அது வந்து அற்புதமான ஒரு டூல். எதற்குன்னா இந்த நற்பண்புகளை மனசுல பதிய வைக்கிறதுக்கு. இந்த மாணவர் பின்னாடி வந்து வாழ்க்கையில எத்தனை வயசு ஆனாலும் இந்த சின்ன வயசு கல்லூரியில, பள்ளியில நம்ம படிச்ச அந்த வசனம் எல்லாம் மறந்து போகாது பாருங்க. புத்தருடைய கதை, பீஷ்மருடைய கதை, ஹனுமாருடைய கதை, பரதனை பத்தி, ஒரு கேரக்டரை பத்தி, இதிகாச புராணங்களில் இருக்கின்ற முக்கியமான அந்த கதாபாத்திரங்களை பற்றி அருமையான நாடகங்கள், விஸ்வாமித்திரரோட கதை எல்லாமே சுவாமிஜி வந்து எழுதி வச்சிருந்தாங்க. 100க்கும் மேற்பட்ட நூல்களே சுவாமிஜி ஒரு ஆள் எழுதியிருக்காங்க. கேட்டலாக் பாத்தீங்கன்னா எல்லாமே சுவாமிஜி எழுதின நூல்கள். அதில் மிகச்சிறந்தது சுவாமிஜி எழுதின பகவத்கீதை வியாக்கியானம். தமிழ்ல, ஆங்கிலத்துல, தெலுங்குல, பல மொழிகள்ல கிடைக்கிறது. சில வருடங்கள் முன்பு அதனுடைய ஆங்கில வெர்ஷன் கூட நம்முடைய பாரத பிரதமரால் வெளியிடப்பட்டது. உலகம் எங்கும் சித்பவானந்த் சுவாமிஜினா அந்த கீதா வியாக்கியானம், அந்த கீதா உரையைத்தான் ரொம்ப சிறப்பா சொல்வார்கள். இப்படி ஆன்மீகத்தில் தலை சிறந்து விளங்கிய சுவாமிஜி அவருடைய கருணையின் வெளிப்பாடாக இந்த கல்வி நிறுவனங்கள் மூலம் அற்புதமாக சேவை செய்தார். எதற்குன்னா அந்த அடுத்த தலைமுறையை பொறுப்புணர்வுடன் நன்றாக உருவாக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கும் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக இப்படித்தான் குழந்தைங்களை வளர்க்கணும் என்று சொல்வது போல அப்படி ஒரு சேவை செய்தார். அவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவர் வந்து இந்த சேவைகள் எல்லாம் தொடர்ந்து மிகச் சிறப்பாக. சுவாமிஜி எப்பயும் சொல்லுவாங்க, ஆனந்தமாக இருங்கள், அதுதான் அவருடைய இந்த வேர்டா. யாரை பார்த்தாலும் ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள்னு சொல்லுவாராம். சித்பவானந்த சுவாமிஜி அவர்களிடம் துறவர தீட்சை பெறக்கூடிய பாக்கியம் பெற்றவர் தான் ஓங்காரானந்த சுவாமிஜி அவர்கள். ஓங்காரானந்த சுவாமிஜி அதனாலதான் தன்னுடைய ஆசிரமத்திற்கே சித்பவானந்த ஆசிரமம் அப்படின்னு அவருடைய திருப்பெயரை வைத்தார்கள். அது மட்டுமல்ல, ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா ஆனந்தமாக இருங்கள் அப்படின்னு அந்த வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கும். சுவாமிஜி அவங்க வந்து தன்னுடைய குருநாதர் பேர்ல யதிநாய காஷ்டகம் என்ற பெயர்ல 8 ஸ்லோகங்கள் எழுதியிருக்காங்க. யத்தின்னு சொன்னா துறவி, நாயக்கர்னா தலைவர். யதி நாயக்கர்னா துறவிகளின் தலைவரான சுவாமிஜி சித்பவானந்த் சுவாமிஜிக்கு நமஸ்காரம் என்று அவரை பற்றி போற்றி வணங்கக்கூடிய 8 ஸ்லோகங்கள். முதல் ஸ்லோகம், சித்பவானந்த யோகீந்திரம் சிவஞான பிரதம் குரும் சிஷ்யை பூஜித பாதாப்ஜம் வந்தேஹம் யதிநாயகம். சித்பவானந்த யோகீந்திரம், யோகிகளில் தலை சிறந்தவர் சித்பவானந்த் சுவாமிஜி அவர்கள். சிவஞான பிரதம், சிவஞானம்னு என்றால் மெய்ப்பொருளை பற்றிய அறிவை, ஞானத்தை அருள்பவர், குருவாக திகழ்பவர். சிஷ்யைஹி பூஜித பாதாப்ஜம், சிஷ்யர்களால் வணங்கப்பட்ட திருவடி தாமரைகளை உடையவர். பொதுவா
சுவாமிஜியை பார்த்தா நமஸ்காரம் பண்றது எல்லாம் உண்டு. ஆனா சுவாமிஜியோட பழகினவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவருக்கு கொஞ்சம் கூட இந்த ஆடம்பரம், இந்த முகத்துக்கு நேரா பாராட்டுறது, மாலை போடுறது இதெல்லாம் பிடிக்காதாம். அவர் யாருமே வந்து அந்த மாதிரி கிட்டக்க வந்து எந்த விதமான உபச்சாரங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அல்ல என்று சொல்வார்கள். பொதுவா வந்து சிஷ்யர்கள் போய் குருவை நமஸ்காரம் பண்றது, குழந்தைங்களாம் நமஸ்காரம் அது உண்டு. பட் ஆனா நம்ம உலகத்துல பாக்குறோம் இல்லையா, இந்த ஆடம்பரத்துக்கு நேர்மாறாக இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, பகவத்கீதையில வந்து 13வது அத்தியாயத்துல ஞானம் என்ற தலைப்புல ஒரு 20 நற்பண்புகளை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லுவார். அது ஒண்ணு ஒண்ணும் அப்படி மிளிர்றத பார்க்கலாம் சித்பவானந்த் சுவாமிஜிட்ட. இங்க பாத்தீங்கன்னா அமானித்துவம், கொஞ்சம் கூட வந்து இந்த மானம் என்ன தற்பெருமை அதெல்லாம் கிடையாது. அதம்பித்துவம், ஆடம்பரமின்மை, ரொம்ப எளிமையாக எப்பேற்பட்ட சாதனையை சைலண்டா பண்ணிட்டு போயிருக்காரு சுவாமிஜி பாருங்க. அடுத்த ஸ்லோகம். மந்தஸ்மித முகாம்போஜம் மகாபுருஷ சேவகம் மாத்ருபூதேஷ பக்தாரம் வந்தேஹம் யதிநாயகம். மந்தஸ்மித முகாம்போஜம், நல்ல புன்முறுவல் பூத்த திருமுக மண்டலத்தை உடையவர், திருமுக தாமரையை உடையவர், மகாபுருஷ சேவகம், மகாபுருஷ் மகாராஜ் என்ற தன்னுடைய குருநாதரின் அடியவராக சேவை செய்பவர். இவன் சுவாமிஜியோடைய இவர் துறவர தீட்சையெல்லாம் பெறத்துக்கு முன்னாடியே மகாபுருஷ் மகாராஜுக்கு உடல்நிலை சரியில்லை என்று அவரை அழைத்து வந்து ஊட்டியில கூனூர்லாம் வைத்து அவரை வந்து அவருக்கு சேவை செஞ்சிருக்கார். தன்னுடைய தந்தையை அழைச்சிட்டு போய் அவருக்கு வந்து நல்லா அவருடைய ஹெல்த் வந்து சரி பண்றதுக்காக அவருக்கு சேவை செஞ்சிருக்கார். மாத்ருபூதேஷ பக்தாரம், மாத்ருபூதேஷர்னா தாயுமானவர். தாயுமானவர் பாடல்களை வந்து அவ்வளவு அற்புதமாக வியாக்கியானம் செய்யக்கூடியவர் சுவாமிஜி. பல ஊர்கள்ல, பல கோவில்கள்ல, பல கிராமங்கள்ல எத்தனையோ வருடங்கள் அவர் தாயுமானவர் பாடல்களுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கார். ஏன்னா தாயுமான சுவாமி சந்நிதியே திருச்சியில தானே இருக்கு. வந்து தாயுமானவருடைய பரம்பரையை சேர்ந்தவங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு எழுந்து நின்று நமஸ்காரம் எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு ஒரு பக்தி தாயுமானவர் மீது. ஏன்னா ஒரு ஆன்மீக சாதகருடைய வாழ்க்கையில் எழக்கூடிய எல்லா விதமான உணர்ச்சி போராட்டங்களையும் தாயுமானவர் பாடல்களை படித்து அதை வெற்றி கொள்ள முடியும்னு சொல்லுவாங்க. அதனால தாயுமானவர் வந்து ரொம்ப நமக்கு எல்லாருக்கும் வந்து அந்த பாடல்களை படித்தா நமக்கு அப்படி மனசு வந்து இறைவனிடம் நன்றாக மனதை செலுத்துவதற்கு அது உதவும். அப்படிப்பட்ட குரு யதிநாயகரை நமஸ்கரிக்கிறேன். அடுத்தது, அந்தர்யோக பிரதாதாரம் அநேகாத்புத தரிசனம் ஆத்ம ஜானோபதேஷ்டாரம் வந்தேஹம் யதிநாயகம். அந்தர்யோக பிரதாதாரம், அந்தர்யோகம் என்று சொன்னால் மாதத்துல ஒரு நாளைக்கு ஒரு ஆன்மீக நிகழ்முறை, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு அழகான ஒரு திட்டம், ஒரு ஆன்மீக வாழ்க்கை கல்வி, இது ஒரு திட்டம். எப்படின்னா ஒரு நாம ஜபம் இருக்கும், பாராயணம் இருக்கும், ஜபம், தியானம், உபன்யாசங்கள், அதுக்கப்புறம் வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி, ஆரத்தி, இப்படி எல்லாம் சேர்ந்து இல்லறத்தார் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை, இப்படி பல ஊர்கள்ல இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்தர்யோகம்ங்கிறத வடிவமைத்தவர் சுவாமிஜின்னு சொல்லுவாங்க. அந்தர்யோக பிரதாதாரம் அநேக அத்புத தரிசனம். அவருடைய விபூதி, எப்படி பகவானுடைய விபூதியை சொல்ல முடியாதவரை மகான்களுடைய விபூதியும் அப்படித்தான். எப்பேற்பட்ட சேவை செய்திருக்கிறார். எங்கெங்கோ இருக்கிற குழந்தைகள் மேலெல்லாம் அவ்வளவு அக்கறையாக இந்த கல்வி நிறுவனங்கள் வாயிலாக எத்தனை குழந்தைகளுக்கு மட்டுமில்ல, ஆன்மீக வாழ்க்கையில எத்தனை அடியவர்களுக்கு, எத்தனை எளியவர்களுக்கு அவர் வழிகாட்டியிருக்கார். நிறைய ஊர்களுக்கு பாத யாத்திரை எல்லாம் போயிருக்கார். வீடு வீடுகா சென்று வந்து இறைவனுடைய திருப்படத்தை வைத்திருக்கிறார். இப்படி பல கோணங்கள்ல அவர் வந்து அற்புதமா சேவை பண்ணியிருக்கார். அநேக அற்புத தரிசனம். ஆத்ம ஜான உபதேஷ்டாரம், ஆத்ம ஜானத்தை உபதேசம் செய்யக்கூடிய அந்த குருநாதரை நமஸ்கரிக்கிறேன். அடுத்தது, கீதா வியாக்கியான கர்த்தாரம் கீர்வாணீம் சுஷ்டுரக்ஷிதம் கதி பிரசாத தாத்தாரம் வந்தேஹம் யதிநாயகம். கீதா வியாக்கியான கர்த்தாரம், பகவத்கீதைக்கு அற்புதமான உரை எழுதியவர். கீர்வாணியும் சுஷ்டுரக்ஷிதம், கீர்வாணி சம்ஸ்கிருத மொழியை, தமிழ் மொழி, எல்லா மொழிகளிலும் சுவாமிஜி சொல்றார். வடமொழி எனும் வாடாமொழி, தென்மொழி எனும் தேன்மொழி. 2 மொழிகளும் 2 கண்கள் மாறி இந்த ஆச்சாரியர்களுக்கு எல்லாம். அப்படி அந்த மொழிகளை காப்பாற்றி, மொழியை எப்படி காப்பாற்றுறதுன்னா அது நல்ல இலக்கியங்களை படைத்தல், உயர்ந்த விஷயங்களை சொல்லிதான் மொழியை காப்பாற்ற முடியும். கதி பிரசாத தாத்தாரம், நமக்கெல்லாம் வாழ்க்கையில என்ன கதி, எப்படி போறது அப்படின்னு வழி காட்டினவர், அதை அருளி செய்தவர், கதியை அருளி செய்தவர். இதுதான் பாதை, இப்படித்தான் செல்ல வேண்டும், இதுதான் இறைவனை நோக்கி செல்கின்ற பாதை என்று நமக்கு காட்டியவர். ராமகிருஷ்ண பிரபக்தாரம் ராமகிருஷ்ணானுசாரிணம் ராமாயணஸ்ய தத்வஜ்ஞம் வந்தேஹம் யதிநாயகம். ராமகிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தராக திகழ்ந்தவர். ராமகிருஷ்ணர் என்ன சொல்றார்? காமினி காஞ்சன தியாகம், இந்த பெண் ஆசை, பொன்னாசை, மண்ணாசை இதெல்லாம் அறவே விட்டு விடு அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இவருடைய டிரான்சாக்சன்ஸ்ல கூட இவர் எவ்வளவு ஒரு
வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி இருக்கும். அவர் வந்து தர்ம சக்கரம் என்ற அற்புதமான ஒரு ஆன்மீக மாத இதழை தொடங்கினார். இன்றும் அது நடந்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. அதுல வந்து ஏதாவது ஒரு ஒரு ப்ராஜெக்டுக்காக வந்து நன்கொடை கேட்டிருந்தாருன்னு சொன்னா, அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சுன்னா இனிமே யாரும் இதற்கு பணம் அனுப்ப வேண்டாம்னு சொல்வாராம். அப்படி ராமகிருஷ்ணர் எப்படி வந்து இதெல்லாம் இந்த காமினி காஞ்சன விஷயத்துல எப்படி இருந்தாரோ அப்படி சுவாமிஜி வந்து எளியவராக, மிகுந்த ஒரு நேர்மையே வடிவானவராக அப்படி இருந்திருக்கிறார். ராமகிருஷ்ண அனுசாரினம், ராமகிருஷ்ணரை அனுசரித்து தன்னுடைய வாழ்க்கையை இப்படி வாழ்ந்திருக்கிறார். ராமாயணஸ்ய தத்துவஜம், ராமாயணத்தின் உட்பொருளை நன்கு அறிந்தவர். ராமாயணம், மகாபாரதம் இது போன்ற இதிகாசங்களுடைய விஷயங்களை அவர் நடத்தி வந்த அத்தனை கல்வி நிறுவனங்களிலும் இந்த பாடங்கள் நடக்கும். மாதந்தோறும் சொற்பொழிவு, வாரந்தோறும் வகுப்புகள், எப்படியோ இந்த விஷயங்களை சுவாமிஜி அற்புதமாக ராமாயணம் மகாபாரதம் நூல்களை தமிழ்ல ஆங்கிலத்திலாம் எழுதியிருக்கார். சோ எப்படியாவது அந்த விஷயத்தை, அந்த ஸ்பிரிட்டை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கதை இல்ல, கதையை தாண்டி ஒரு ஒரு கேரக்டரும் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷனை தரும், அதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அருமையா வந்து இதை வந்து சுவாமிஜி பிரசன்ட் பண்ணுவார். शारदयानुग्रहीतं साधकानुग्रहकारिणं शारदामठ प्रतिष्ठारं வந்தேஹம் யதிநாயகம். சாரதையா அனுகிரகீதம், அன்னை சாரதையின் பேரருளுக்கு பாத்திரமானவர். சேலத்திலேருந்து சீதாலட்சுமி அப்படிங்கிற அம்மா சுவாமிஜியோடைய பக்தையாகி சுவாமிஜியிடம் சென்று கேட்கிறார். சேலத்துல வந்து பெண்களுக்காக ஒரு கல்லூரி தொடங்க வேண்டும், பள்ளியெல்லாம் தொடங்கணும். ஏன்னா ரொம்ப இந்த பெண் சிசு கொலை எல்லாம் 1960கள்ல ரொம்ப நடந்துட்டு இருந்தது. பெண்களுக்கு கல்வி இல்லை, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். இப்ப சுவாமிஜி வந்து சாரதா அன்னைக்கு பூஜை செய்து அன்னையினுடைய உத்தரவை பெற்ற பிறகுதான் சாரதா கல்லூரியை தொடங்கினார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சாரதா கல்லூரி திருநெல்வேலியில இருக்கு, சேலத்துல இருக்கு, பல ஊர்கள்ல சுவாமிஜி வந்து ஒரு ஒரு கல்வி நிறுவனம் நடத்துறதுங்கிறது இன்னைக்கெல்லாம் பிசினஸ், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்க அப்படியல்ல, அது ஒரு பெரிய சேவை, ஒரு வேள்வி. ஒரு கல்வி நிறுவனம் நடத்துறதுங்கிறத சுவாமிஜி பார்வை அப்படி இருந்தது. அன்னை சாரதையின் அருளால் அதை தொடங்கியவர். சாதகானுகிரக காரியம், சாதகர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக அருள் புரிபவர். சாரதா மட பிரதிஷ்டாரம், அன்னை சாரதையின் திருப்பெயரால் துறவர தீட்சை பெற்ற எத்தனையோ பெண் துறவிகள் தமிழ்நாட்டுல உண்டு. அவர்கள்லாம் சித்பவானந்த சுவாமிஜியிடம் துறவர தீட்சை பெற்றவர்கள். சாரதா சமிதி என்ற அமைப்பை ஏற்படுத்தி பெண் துறவரத்தில் நாட்டம் உள்ள, வைராக்கியம் மிக்க, அந்த சேவை மனப்பான்மை உள்ள அந்த பெண்களுக்கு சுவாமிஜி துறவர தீட்சை அளித்தார். மிக அற்புதமான ஒரு விஷயம் இது. விவேகானந்த சந்தேஷம் விஸ்வம் தத்துவோபகாரிணம் விராக ஞான தாத்தாரம் வந்தேஹம் யதிநாயகம். விவேகானந்த சந்தேஷம், இவர் சொந்தமா புதுசா எதுவும் சொல்லல. விவேகானந்தருடைய செய்தியை இந்த உலகம் முழுவதும் கொண்டு சென்றார், முரசறைந்தார். விராக ஞான தாத்தாரம், வைராக்கியத்துடன், பற்றற்ற தன்மையுடன் கூடிய ஞானத்தை நமக்கு அருளி செய்பவர். இவன் விவேகானந்தர் கூட அவரா சொல்லல, அவர் உபனிஷதங்களின் மொழியைத்தான் முரசறைந்தார். வேத ரிஷிகளின் செய்தியைத்தான் சுவாமி விவேகானந்தர் நமக்கு வழங்கினார். சுவாமி விவேகானந்தரின் அடியவராக மிகச்சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்த சித்பவானந்த சுவாமிஜி அவர்களும் விவேகானந்தரின் செய்தியைத்தான் உலகிற்கு வழங்கினார். அது மட்டுமல்ல, பற்றற்ற தன்மையுடன் கூடிய ஞானம், வெறும் ஞானம் பயன்படாது, வைராக்கிய பூர்வக ஞானத்தை நமக்கு அருள்பவர். விராக ஞான தாத்தாரம் வந்தேகம் யதிநாயகம். பரமஹம்ச பிரசிஷ்யம் தம் பரம் பிரம்மேதி சோபிதம் பக்த கல்மஷ ஹந்தாரம் வந்தேகம் யதிநாயகம். பரமஹம்சரின் சிஷ்யரின் சிஷ்யரான இந்த சுவாமிஜி அவர்கள் பரம் பிரம்மேதி சோபிதம், மெய்ப்பொருளாகவே ஒளிர்கிறார். பிரம்மவேத பிரம்மைவ பவத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, மெய்ப்பொருளை உணர்ந்தவன் மெய்ப்பொருளாகவே ஆகிறான். மெய்ப்பொருளாகவே தன்னை உணர்ந்தவன் மெய்ப்பொருள் தானே. அப்படி பரபிரம்ம ஸ்வரூபமாக அவர் ஒளிர்ந்ததால் தான் உடலுக்கு எத்தனையோ உபாதைகள், கஷ்டங்கள்லாம் வந்த போது கூட அவரை பார்த்தவர்கள்லாம் சொல்லுவாங்க, எப்படி இருக்கீங்க சுவாமின்னு கேட்டா ஆனந்தமா இருக்கேன்னு சொல்லுவாராம். எல்லாரையுமே ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள். இந்த ஆனந்தத்தின் ஒரு வெளிப்பாடுதான் இந்த சுவாமிஜி. பக்த கல்மஷ ஹந்தாரம், பக்தர்களின் மனதில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை களைபவர். ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக குருவாக, நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தாயாக, தந்தையாக, குருவாக, தெய்வமாக விளங்கிய சித்பவானந்த சுவாமிஜி அவர்களின் ஜெயந்தி மகோத்சவம் நாம் அனைவரும் செய்ய வேண்டியது. மனதால் அந்த சுவாமிஜிக்கு நன்றாக நமஸ்காரம் செய்வோம். நமஸ்காரம் செய்தால் மட்டும் போதாது, அவருடைய அருள் வரலாற்றை நாம் அனைவரும் படிக்க வேண்டும், வாங்கி அதை படிக்க வேண்டும். அவருடைய அந்த புனித பூமிக்கு நாம் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். ராமகிருஷ்ண தப்போவனும் அதனோடு நம்மை நன்றாக இணைத்துக் கொண்டு அந்த கல்வி திட்டம்லாம் எப்படி, அவர் இந்தியன் நேஷனல் எஜுகேஷன் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார்.
தேசிய அளவுல இந்திய நாட்டுல கல்வி எப்படி இருக்கணும் அதெல்லாம் படிச்சு நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடுத்த தலைமுறைக்கு நாம் கல்வியாளர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த அற்புதமான விஷயங்களை சுவாமிஜியோட சொத்து எனது நம்ம சொத்து நம்முடையதுதான் அது. அதையெல்லாம் நாம் நன்றாக திரட்டி எடுத்து நாம் அதை கடைபிடித்து அடுத்த தலைமுறைக்கும் கொடுப்போம். அதுவே இந்த மகா ரிஷிக்கு நாம் செய்யக்கூடிய சமர்ப்பணமாக இருக்கும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.